Hello friends, welcome to Niga's All-Rounder. இது கிளாஸ் 10 பட்டன் ஹோல் ஸ்டிச். பட்டன் ஹோல் ஸ்டிச்சில் வந்து 2 டைப் இருக்குது. ஒன்று வந்து என்னென்னா பட்டன் ஹோல் அவுட்லைன் ஸ்டிச் ஒன்று இருக்குது, அதுலேயே ஃபில்லிங் ஸ்டிச்சஸ் இருக்குது. நம்ம இப்போ பார்க்க போகிறது வந்து அவுட்லைன் ஸ்டிச்சு தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி 2 கோடு போட்டுக்கிட்டேன். இப்போ எப்பவும் போல் நான் த்ரெட்டு வெளியில் எடுத்துக்கிறேன். மேலே இருக்கிற கோட்டில் நான் குத்தி இன்னொரு லூப் எடுத்துட்டு அதை அப்படியே கீழே நான் கொண்டு வர்றேன். நான் கீழே கொண்டு வரும்போது அடியில் இருக்கிற நூலை லைட்டாக நீங்கள் லூஸ் விடணும். அப்புறம் அதை லாக் பண்ணுறதுக்கு ஒரு குட்டி லாக் செயின். அப்புறமா பக்கத்தில் ஒரு சின்ன செயின் ஸ்டிச் ஒன்று போட்டு மறுபடியும் எகைன் மேலேருந்து குத்தி நம்ம த்ரெட் எடுக்கிறோம். அந்த த்ரெட்டை அப்படியே கீழே கொண்டு வரோம். அது ஒரு நாட் மாதிரி ஃபார்ம் ஆயிரும். அதுக்கப்புறம் ஒரு குட்டி லாக் ஸ்டிச், அப்புறம் பக்கத்தில் ஒரு செயின் ஸ்டிச், மறுபடியும் மேலேருந்து குத்தி கீழே கொண்டு வந்து ஒரு நாட்டு மாதிரி நம்ம செட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா குட்டி லாக் ஸ்டிச். இதே தான் நம்ம போட போகிறோம். இது வந்து நம்ம மேலேருந்து த்ரெட்டு இழுக்கும்போது அது ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு நாட்டு மாதிரி ஃபார்ம் ஆகும். இது வந்து இதை தான் அவுட்லைன் ஸ்டிச்சுன்னு சொல்லுவாங்க. இது வந்து நல்லா அந்த எப்படி இந்த ஒரு ஷேடு மாதிரி கொடுக்கறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதாவது நம்ம மெஹந்தி போடும்போதோ இல்லை நம்ம ஏதோ ஒரு ஃப்ளவர் வரையும் போதோ நம்ம ஷேடு கொடுக்குறோம் இல்லைங்களா, உள்ளே வந்து சின்ன சின்னதாக வந்து ஒரு கோடு மாதிரி கொடுத்து ஷேட் கொடுக்குறோம்ல, அது ட்ராயிங்லேயே அவ்வளோ அழகாக இருக்குது. நம்ம ஸ்டிச்சிங்லேயும் அந்த மாதிரி நம்ம கொண்டு போனோம் இல்லையா, அதுக்காக யூஸ் பண்ணுறது தான் இந்த பட்டன் ஹோல் ஸ்டிச்சு. இந்த அவுட்லைன் ஸ்டிச்சு அதுக்காக தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். என்னோடய ஃப்ரீ ஆரி ஆன்லைன் கிளாஸில் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கிறவங்க மேலே தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கிறேன். இப்போ நான் நாட் போட்டுக்க போகிறேன். இது லைட்டாக ஒரு ஷேப்பில் வந்து நான் அப்ளை பண்ணி காமிக்கிறேன். ஒரு லீஃப் மாதிரி நான் வரைஞ்சிக்கிறேன். இந்த லீஃபில் இந்த பட்டன் ஹோல் அவுட்லைன் ஸ்டிச்சு போட்டால் எப்படி இருக்குங்கிறது பாருங்கள். நீங்கள் அவுட்லைன் ஸ்டிச்சுக்கும் ஒரு பிக்சர் ட்ரா பண்ணி அவுட்லைன் ஸ்டிச்சும் நீங்கள் போடணும். அடுத்து நான் சொல்லித்தர போகிற ஃபில்லிங் ஸ்டிச்சுக்கும் நீங்கள் தனியாக வந்து ஒரு பிக்சர் எடுத்து நீங்கள் அதில் அப்ளை பண்ணி காமிக்கணும். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, ஏன்னா அவுட்லைன் ஸ்டிச்சும் நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும், ஃபில்லிங் ஸ்டிச்சும் நல்லா தெரிஞ்சுக்கணும். ஸோ ரெண்டுக்குமே நீங்கள் தனித்தனியாக தான் ஒர்க் பண்ணணும். ரெண்டுமே பட்டன் ஹோல் ஸ்டிச்சு தானே மேம், நான் ஒரே பிக்சராக போடுறேன்ட்டு இது பண்ணக்கூடாது. ரெண்டுக்குமே தனித்தனி பிக்சராக தான் நீங்கள் போடணும். நம்ம என்ன ட்ராயிங் பண்ணியிருக்கிறோமோ அந்த ட்ராயிங்கை விட்டுட்டு வெளியில் வந்து போகவும் கூடாது, அதை தாண்டி உள்ளவும் போகக்கூடாது. ஸோ அந்த லைனை மட்டும் கரெக்டாக நம்ம மைண்டில் வச்சுட்டு நம்ம போட்டோம்னா போதும். அப்போ தான் நம்ம போடுற நம்ம ட்ரா பண்ண ஷேப்பை நம்ம த்ரெட்டில் அழகாக வரும். இப்போது நான் உங்களுக்கு வந்து இதை என்ன ஷேப் போடணும் அப்படிங்கிறத வந்து
நான் இதில் ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் அந்த ஷேப்ஸை வந்து ஒர்க் பண்ணி எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இந்த மாதிரி டபுள் ரவுண்ட் நான் போட்டுக்கிட்டேன். இந்த டபுள் ரவுண்டில் அப்படின்னா சேம் இதே மாதிரி தான், அதாவது இந்த மாதிரி கோடு போட்ட மாதிரி தான், இந்த பானா மாதிரி இப்போ நான் ட்ரா பண்ணி காமிக்கிறேன் பாருங்க, இந்த மாதிரி தான் வரும். ஏன்னா நீங்கள் எல்லா விதமான ஷேப்லேயும் பழகுனீங்கன்னா தான் உங்களுக்கு ப்ளவுஸில் ஒர்க் பண்ணும்போது டிஃப்ரெண்ட் ஃப்ளார்ஸு ஷேப்ஸ் எல்லாம் வரும். ஸோ அதில் எப்படி ஒர்க் பண்ணுறதுங்கிற ஐடியா கிடைக்கும். இது வந்து ஷேப்ஸு. நான் நெக்ஸ்ட்டு ஒரு பிக் ஒன்று கொடுக்குறேன். ஒரு ஃப்ளார் தான். இந்த ஃப்ளாரில் நீங்கள் இந்த அவுட்லைன் ஸ்டிச்சை எனக்கு அப்ளை பண்ணி எனக்கு அதையே ஃபோட்டோ எடுத்து வாட்ஸ்அப் பண்ணணும். இதை முடிச்சுட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.